ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி கல்யாண வீட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 1 kg மட்டன் எடுத்து சுத்தமாக கழுவி அடுப்பில் வேக போட்டிருக்கேன். குக்கரில் வேக வைக்கலனா நான் வந்து அடுப்புலையே வேக வச்சுட்டேன். நம்ம இப்போது தேங்காய் அரைச்சிக்கிடலாம். அதுக்கு தேங்காவோடு சேர்த்து அரைக்கிறதுக்காக முந்திரி, இஞ்சி, வெள்ளைப்பூடு இது 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருந்தது காலி ஆகிட்டு. ஸோ அதுக்காகத்தான் இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இருந்தாலும் ரொம்ப நைஸாக மசாலா வந்து அரையலை தேங்காய். ஸோ அதுக்காக கொஞ்சமாக ஆச்சி மட்டன் பொடி போட்டு அதையும் நான் நல்லா எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகனா அந்த கறியோடு சேர்க்குறதுக்கு. இப்போ நம்ம கறி வந்து நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. நான் அந்த கறியோட தக்காளி, வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வருது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அச்சஸெல்லாம் நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே கிடைக்கும். ஸோ இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டைம் மட்டன் எடுத்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போ பாருங்கள், இந்த கொதிச்சு வர்ற தண்ணி நம்ம வெறுசாக வந்து லோட்டாவில் ஊற்றி எதையாட்டும் குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சூப்போட டேஸ்ட் மாதிரி இருக்கும். நாங்கள் எங்கள் அம்மா அவியப்படும்போதே இதை கேட்டு வாங்கி குடிப்போம். நான் அது கூட கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருந்த 1 kg மட்டனில் எனக்கு கொஞ்சோன்னு கிரேவிக்காக நான் எடுத்திருக்கேன். இது என்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கறி மசாலா நார்மலாக கடையில் கிடைக்கும். நிறையா பேர் வீட்டிலையே நம்ம அரைச்சி வச்சுருப்போம். ஸோ நாங்கள் வந்து ஒரு கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். அந்த கடையில் எப்போவுமே மட்டன் மசாலா நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கூட அங்கே தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்தே வாங்கியிருக்கேன். 1 kg 450 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுப்பாங்க. இப்போ நம்ம அந்த மசாலாவையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நமக்கு இப்போ நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நமக்கு இப்படியே போதும், நம்ம இங்கே கம்மியான ஆட்கள் தான் இருக்கோம் அப்படின்னா நம்ம இப்படியே கெட்டியாக குழம்பு வச்சு சாப்பிட்லாம். பட் நமக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சோம்னா நம்ம இது கூட கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கொதிக்க விட்றேன். குக்கரில் நான் ஏன் வேக வைக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் வேகும்போது எனக்கு அது பிடிக்கலை. ஸோ அதனால் இப்படி சட்டியிலையே வேக வச்சு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் சூப்பராக இருக்கும். நீங்கள் 1 டைம் இப்படி வந்து சட்டியில் அவிய போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நமக்கு கல்யாண வீட்டுகள்லாம் கூட நமக்கு சட்டிலேயே தான் வேக வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து வந்துட்டு அது கூட நான் தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், அன்னாசி பூ போட்டு நான் தாளிப்பு போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் இது போன்ற வீடியோக்கள் நிறையா வரும். ஸோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு என்னென்ன சமையல் வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ்.